10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டல் முன்பு தேசிய பார்வையற்றோர் நல அமைப்பின் பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 6% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்றும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் தேசிய அடையாள அட்டையின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகைகள் வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரதத்தின் போது வலியுறுத்தினர். எங்களுக்கு சில சலுகைகள் வரங்கிறதுக்கு அந்த அட்டை இந்த அட்டைலாம் கேட்கறாங்க. தேசிய அளவுல எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சிறப்பு அட்டை கொடுத்திருக்காங்க. அந்த அட்டையை வச்சு எல்லா சலுகைகளும் தரப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனத்தொகையில 3% வேலை வாய்ப்புன்னு ஒதுக்கி இருக்காங்க. இன்னைக்கு ஜனத்தொகையில மாற்றுத்திறனாளிகளும் ஜனத்தொகை அதிகமாயிட்டே இருக்குது. 3% பத்தாது. அது 6% உயர்த்தி சொல்லி கேட்கிறோம். உண்ணாவிரத போராட்டத்தில் காது கேளாதோர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், மூளைத்திறன் குறைந்தோர் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர்.